வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சம்மரியில் இருக்கக்கூடிய ஹைலைட் பாயிண்ட்டு நம்ம பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 1500 பிட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அது வந்து அவங்களுக்கு ஃபில் ஆகிட்டு இருக்கு, ஆட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து மெர்ஜர் அண்ட் அக்யூசேஷன்ஸ் அண்ட் டைவர்சிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து இவங்க மெர்ஜர் அண்ட் அக்யூசேஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜேபி ஹாஸ்பிட்டல்ஸ் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. தென் நான்கோர் அசட்ஸ்ன்னு பார்க்கும்போது சிட்டா அண்டு அனுப்ஹார் ஹாஸ்பிட்டல்ஸ் அதை வந்து அவங்க அக்வயர் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. தென் ஆப்ரேஷனல் ஹைலைட்ஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து 76% வந்து ஆக்குபென்சி லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. தென் இதுக்கப்புறம் அவங்க 80% நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல அவர் பார்க்க முடியுது. 26% இயர் ஆன் இயர் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் அவங்களுடைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜி. தென் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே வருவோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை 1255 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1103ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூவேஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூவாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.3 இருக்குது. இது வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட் தான். ஆனால் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு நல்லாவே டேர்ன் ஆயிருக்கு. அதனால எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1ங்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 50%க்கு மேலே 60% ஒட்டி இவங்களுக்கு ரெவென்யூ க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்ட்டர்லின்னு வரும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து 12% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் நெக்ஸ்ட் இந்த இயருக்கு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 68% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லின்னு வரும்போது 18% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது 24% ரெவென்யூவில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். அதே சமயத்தில் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்ல 74% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து 190 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 5.1 இருக்கு. இது போன தடவை காட்டிலும் 1.9 வந்து கூட எடுத்திருக்கிறாங்க. இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்க்கும்போது 14 இருக்கு. இது போன குவார்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட 2.2 கூட இருக்கு. ஸோவே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கான் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. இன்னமும் உங்க ஸ்டில் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்களுடைய எம்எஃப் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். எம்எஃப் உடைய கரண்ட் குவார்ட்டரில் எம்எஃப்ல கரண்ட் அவங்களுடைய ஹோல்டிங் சேஞ்சஸில் வந்து 1.71 ஆட் ஆயிருக்கு. தென் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து 34% குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் 2.96% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இது இந்த குவார்ட்டரில். இந்த எஃபெக்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 14.2ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 71.8ஆகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 51.8ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 90.5, ஃபேர் ப்ரைஸ் 169, கரண்ட் ப்ரைஸ் 1101. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 6.5ன்னு வருது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். நம்ம யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1லேருந்து 1.5, செகண்ட் லெவலுங்கிறது 2லேருந்து 2.5, தேர்ட் லெவல் அப்படின்னு வரும்போது நல்லா இவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கோப் இருந்துச்சுனாக்க 4லேருந்து 5க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் நம்ம.
ஆனா இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் 6.5க்கு 5 தாண்டி 6.5ன்னு போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு பிசினஸ் ஸ்கோப் நெறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கான்ஃபிடென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ 6.5ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். நம்ம இந்த இடத்துல எகைன் திருப்பி ரிமைன் பண்ணிக்க வேண்டியது, எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆகுதோ இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் என்ன மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுறோம். அதுக்கு இபிஎஸ் உடைய கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம எடுக்கிறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 14.10, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 3.53 வருது. இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது வந்து பார்த்தோம்னா 2.5. அதை கம்பேர் பண்ணும்போது ₹1 கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இங்கே Q2ஓட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட 1.5 மேலே கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக மாறுது. அதே சமயத்தில் இவங்க இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து Q2 Q3 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக வருங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். ஆனால் கீழே லோவை கட் பண்ணுவாங்களான்னா அதுவும் சந்தேகத்துக்குரியதாக மாறுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய குமுலேட்டிவ் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ்க்கு வந்து 4.5 இருக்கு. அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கூட இருக்கிறதுனால மைட் பி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ரேஞ்சுக்குள்ளேயே இவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. ட்ரேடர்ஸ் இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். நார்மலாக இது இப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறதுனால நமக்கு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸில் நம்ம எடுத்திருக்கிறது R2லேருந்து R4 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். ஆல்ரெடி இவன் R4 டச் பண்ணியிருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுவானாங்கிறது நமக்கு வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ப்ரைஸ் ஓவர்வியூ பார்ப்போம். R2 706லேருந்து 735, R2 R3யோட மிட் பாயிண்ட் 832லேருந்து 864, R3 972லேருந்து 1008, R3 R4 மிட் பாயிண்ட் 1127லேருந்து 1166, R4 1297லேருந்து 1340. மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பான்னு பார்த்தோம். ஆனால் இப்போ அவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை டச் பண்ணியிருக்கிறான். ஒரு சின்னமாக அவன் பிரேக் பண்ணிட்டு எகைன் திருப்பி அவன் அந்த இடத்துல இருக்கிறான். இப்போ இது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது R3 கீழே உடைச்சான்னா R3 R2ஓட மிட் பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் வந்தால் R3 அண்டு R3 R2ஓட மிட் பாயிண்ட் அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.